ஹாய் ஹலோங்க, நான் உங்கள் சுமதிங்க. என்னடா இந்த அக்கா எப்போ பார் பிசிஓடி ப்ராப்ளம்னு சொல்கிறாங்களேன்னு பார்க்குறீங்களா? அதனால் என்னென்னலாம் பாதிப்பு வருதுன்னு சொல்லிட்டேங்களா. 2018 எனக்கு பிசிஓடி ப்ராப்ளம் ஆரம்பிச்சிச்சிங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் ஆகிட்டே வந்ததுங்க. அப்போ அதோடைய சீரியஸ்னஸ் எனக்கு தெரியல. இப்போ பாருங்கள் நான் எப்படி இருக்கேன். 55 கிலோ இருந்தேன். பிசிஓடி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே 55 கிலோ இருந்தேன். அதுக்கடுத்து பிசிஓடி அப்படியே ஆரம்பிக்குது. எனக்கு பீரியட்ஸ் ப்ராப்ளம் ஸ்டாப் ஆகிட்டே வந்தது. அப்படியே நான் 64 கிலோ ஆனேங்க. டக்குன்னு அப்படியே 10 கிலோ 9 கிலோ ஏறிட்டேன். 64 கிலோ வந்தேன். அப்புறம் 2வது பாப்பாவுக்கு ட்ரை பண்ணோம். பிசிஓடி இஷ்யூ இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டே தான் இருந்தேன். மந்த்லி டேப்லெட் தருவாங்க. அந்த டேப்லெட் 30 நாளைக்கு தருவாங்க. அது ஒவ்வொன்றா நம்ம சாப்பிட்டுட்டே இருக்கணும். பீரியட்ஸ் ஆகும். அடுத்து ஒரு 10 நாள் போகும், அப்படியே ஸ்டாப் ஆயிடும். அந்த டேப்லெட் எடுத்துக்கலாம். எனக்கு 2 வருஷம் 3 வருஷம்னால நான் பீரியட்ஸ் ஆக மாட்டேங்க. இப்போ பாப்பா பிறந்துமே 2 வருஷம் ஆயிடுச்சு. எனக்கு பீரியட்ஸே ஆகலைங்க. இதே தான் எனக்கு போயிட்டுருக்குது. இப்போ 64 கிலோ இருந்தேன் இல்லைங்களா. பாப்பா பிறந்த இந்த 2 வருஷம் கேப்பில் மறுபடியும் நான் 10 கிலோ ஏறி இப்போ 74 கிலோ இருக்கிறேன். இந்த 74 கிலோ ரீச் பண்ணோன்னே எனக்கு என்னென்ன பாடியில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது தெரியுங்களா? இங்கே பாருங்கள். தேவையில்லாத இடத்துல ஹேர் க்ரோத் ஆகுதுங்க. ஃபுல்லாக தாடியாட்டமே வருதுங்க. இங்கெல்லாம் நீளமாகவே ஹேர் இருக்கிறோம். நான் பிடுங்கிட்டேங்க. இப்போ தான் 2 நாள் ஆச்சுங்க பிடுங்கி. நல்லா லாங்காக வரட்டும் பாருங்கள், நான் உங்களுக்கு காட்டுறேங்க. நிறையா ஹேருங்க ஒவ்வொன்றா வர ஆரம்பிக்குதுங்களா. அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த கண்ணுக்கிட்ட பார்த்திங்களா மருவு, இது ஒன்று தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சுதுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், ஃபேஸ் ஃபுல்லாக மருவு சின்ன மருவாக வர ஆரம்பிச்சுதுங்க. அப்புறம் நெக்கு எனக்கு பிளாக் ஆயிடுச்சுங்க. என்னுடைய ஃபேஸ் ஸ்கின்னுக்கும் என்னுடைய நெக்குக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கே நல்லா டிஃப்ரெண்ட் தெரியும். பாருங்கள் எந்த அளவுக்கு டார்க்காக இருக்குதுன்னு சொல்லி. இது வெயிட் அதிகம் ஆனதுக்கும் அந்த பிசிஓடி எனக்கு கெட்ட ரத்தமே மாதம் வெளியே போகலன்னா உடம்பு என்னங்க ஆகும் யோசிச்சு பாருங்கள் நீங்களே. இங்கே பாருங்கள், இப்போ என்னோடய நெக்கு எவ்வளோ பார்க்குறதுக்கு கேவலமாக இருக்குதுன்னு தெரியுதுங்களா? என்னடா நானே இப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. நிஜமாலுமே இந்த வீடியோ நான் எதுக்கு பண்ணிகிட்ருக்குறேன்னு பார்த்தீங்கன்னா, எத்தனையோ காலேஜ் பிள்ளைங்க இருப்பீங்க, கல்யாணம் ஆனவங்க இருப்பீங்க, உடம்பு ஏறும். நம்ம அன்ஹெல்த்தியாக கடையில் வாங்கி நம்ம எல்லாம் சாப்பிட்றோம். சில்லி ரைஸு, எக் ரைஸு, நூடுல்ஸுன்னு சாப்பிட்றோம். உடம்பு அந்த அளவுக்கு நம்ம பார்த்துக்கணுங்கிறக்காண்டி தான் இந்த வீடியோவே நான் போட்டுட்ருக்குறேன். இங்கே பாருங்கள், இப்போ இந்த நெக்கு எனக்கு எப்படி அசிங்கமாக இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள். இந்த நெக்கில் எத்தனை மருவுகள் இருக்குது தெரியுங்களா? காட்டுறேன் பாருங்கள், ஜூம் பண்ணி. ஃபுல்லாக இருக்குது. இங்கே ஃபுல்லாக அப்படியே ஒவ்வொன்றா ஆரம்பிச்சுது. இப்போ ஃபுல்லாக ஆரம்பிச்சிருச்சுங்க. சின்ன மருவாக ஆரம்பிச்சிருச்சுங்க. தெரியுதுங்களா? இந்த இடத்துலையும் ஃபுல்லாக ஆரம்பிச்சிருக்குதுங்க. தெரியுதுங்களா எத்தனை இருக்குதுன்னு சொல்லி? இதுக்கு என்ன சொல்யூஷன் சொல்லுங்கள். இது அதுக்கடுத்து இன்னும் நிறைய இஷ்யூ இருக்குதுங்க. இதில் இன்னும் நிறைய ப்ராப்ளம் இருக்குது. நான் நிறைய மன உடைச்சலுக்கே ஆளாயிட்டேன். இன்னும் ப்ராப்ளம் இருக்குது. இன்னும் நான் பீரியட்ஸ் ரெகுலராக ஆகிட்டில்லை. ஆனால் என்னால் முடிஞ்ச அத்தனையும் நான் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேங்க. இதுக்கான ஆப்போசிட் இது என்னமோ அது எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன். எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கத்தாழை ஜூஸ் எடுத்துப்பேன், நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துப்பேன். முடிஞ்ச அளவு கடையில் சாப்பிட்றதே இல்லைங்க. எப்போ இந்த நானாக ஒரு முடிவு பண்ணிட்டேன். நியூ இயர்லேருந்து நம்ம அதிகமாக கடையில் சாப்பிடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். சுத்தமாக சாப்பிடாமல் இருக்க முடியாது இல்லைங்களா? எப்போயாச்சும் ஒரு முறை நம்மளுக்கும் தோணும். எப்போயாச்சும் ஒரு முறை தான் சாப்பிடுவேன். அதையும் கட் பண்ணிக்கிட்டேன். பேக்கரி ஐட்டத்தை அறவே நான் ஒரு 10 வருஷமாகவே கட் பண்ணிட்டேன். எனக்கு இந்த பீரியட்ஸ் ப்ராப்ளம் 7 வருஷமாக ஆரம்பிச்சிச்சின்னு சொன்னேன் இல்லைங்களா? அப்போத்துலேருந்தே பேக்கரி ஐட்டமே எனக்கு பிடிக்காதுங்க. அது வேறு விஷயம். அதையும் கட் பண்ணிட்டேன். ஒயிட் ரைஸு, நம்மளுக்கு எவ்வளோ ஒயிட் ரைஸ் பிடிக்கும்னு உங்களுக்கே தெரியும். நார்மலாக நம்ம வீட்டில் என்ன சமைப்போம்? ஒயிட் ரைஸு, குழம்பு அதுதான் வைப்போம். ஆனால் எங்கள் வீட்டில் அது அப்படியே ஆப்போசிட்டாக ஆயிடுச்சிங்க. பாவம் எங்கள் வீட்டுக்காரரும் அது எனக்காண்டி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு, எங்கள் பசங்களும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு தானியங்க, சிறு தானியங்க, சாமை, தேனை, குதிரைவாளி இப்படி தான் பொழப்பு போயிட்டுருக்குது. அப்பயுமே என்னுடைய உடம்பு என்ன பண்ண முடியல, ஒரு நிலைக்கு கொண்டுட்டு வர முடியல. இதுக்கு யாருக்காச்சும் ஏதாவது சொல்யூஷன் தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள், சரிங்களா? எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் சொல்லிட்டேன். எனக்கு தெரிஞ்சதையும் நான் பண்ணுறதையும் நான் உங்களுக்காண்டி சொல்லிகிட்டு இருக்கேன். ட்ரை பண்ணுங்கள். உடம்ப பார்த்துக்கோங்க. பாய்.